சிவம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சரி, வணக்கம். இதுதான் சரியா? இது சரியா? இது சரியா? இதுதான் சரி. ஏன்? ஏன்னா இதை தான் நான் கற்றுட்டு வந்துட்டுருக்கேன். இப்படி செய்கிறது தான் ஒருத்தர் வணக்கம் அப்படின்னா இதை தான் நான் பார்த்து பழகி எடுத்து வந்திருக்கேன். அதனால் இதுதான் சரி. அப்படியா? ரைட். மனுஷன் அப்படின்னாலே பழக்கப்பட்ட விலங்கு. நம்ம ஏற்கனவே பேசிகிட்டு இருந்த தொடரில் இந்த விஷயத்தை பேசியிருப்போம். அதாவது மனிதர்கள் எல்லாமே ஒரு விஷயத்தை பழக்கப்படுத்திகிட்டே வந்துட்டோம். அதனால் எனக்கு என்னையை சார்ந்த என்னுடைய தாய், என்னுடைய தந்தை, அப்பா அம்மா, என்னுடைய குரு, அதாவது வாத்தியார், ஸோ இந்த மாதிரி எல்லாருமே எனக்கு ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுத்துக்கிட்டே வராங்க. அந்த விஷயத்தை நான் கடத்திக்கிட்டே வரேன். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே எனக்கு சரியா அப்படின்னா எனக்கு முன்னாடி இருக்கிறாங்க அப்படின்றதுனால அவங்க சொல்கிற விஷயங்கள் எல்லாமே சரியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்பிட்டு அதை அப்படியே நான் கடத்திட்டு எடுத்துகிட்டு வரேன். அந்த கடத்தல் எங்கே நிற்கிது அப்படின்னா என்னுடைய பையன்கிட்ட, என்னுடைய சுற்றம், இப்படி போய்கிட்டே தான் இருக்குன்னா அதில் எந்த இடத்துலையுமே ஒரு ஸ்டாப்பேஜ் அப்படின்ற ஒரு விஷயம் வரல. அப்போ இதில் எது உண்மை அப்படின்றத ஆராய வேண்டிய கட்டாயம் யாருக்கு இருக்குது அப்படின்னா எனக்கு இருக்குது. எது உண்மை அப்படின்றது எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா எந்த விஷயம் எனக்கு சரியாக இருக்கோ அந்த விஷயம் அது எனக்கு உண்மை இல்லையா? ஸோ இந்த உண்மை உங்களுக்கு அது கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா நான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னும் போது ஒரு லாஸ்ட் எபிசோடில் உக்காஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்ற ஒரு விஷயத்த, ஒரு வார்த்தையை நான் கொடுக்குறேன் அப்படின்னோடனே எனக்கு முன்னாடி இருக்க என்னுடைய நண்பர் சொல்கிறாரு, நீங்கள் பேசுனது எல்லாமே நல்லா இருக்குது, அந்த உக்காஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்றது ஒரு மாதிரி அப்நார்மலாக இருக்கே, அது ஒரு ப்ரொஃபஷ்னலிசமாக இல்லையே அப்படின்ற மாதிரி அவர் எனக்கு சொல்கிறார். சரின்ட்டு அடுத்த டேக்கில் அதை பேசிட்டு உக்காஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்றத நான் அதை நிறுத்தணும், அந்த வார்த்தையை மாற்றணும்னு பார்க்குறேன். ஆனால் மறுபடியும் அதை உக்காஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்றது தான் வருது. அப்போது என்னுடைய முயற்சி நான் கொடுத்துட்டேன். ஆனால் அதுதான் நான் பழக்கப்படுத்திட்டேன் அப்படின்றதுனால அதை தாண்டி என்னை அதை மாற்றிக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது. இப்போ இந்த இடத்துல சாதாரணமாக நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா அந்த உக்காஞ்சிட்டு இருக்கேன் அந்த வார்த்தையை வரக்கூடாது அப்படின்றதுனால நான் போடுற எஃபோர்ட் இருக்கு இல்லையா, அது என்னுடைய அதுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை, அடுத்த கட்டத்துக்கு நான் போகணும் அப்படின்ற விஷயத்தை கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகிடும். அப்போ அதுதான் நான் அடுத்த விஷயம். இங்கே பாருங்கள், என்னுடைய ஃபேஸில் இங்கே பிளாக் மார்க் இருக்குது. இதை நான் ஏன் காட்டுறேன் அப்படின்னா மறுபடியும் அதை நான் மேக்கப் போட்டு மறைச்சிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ ஒன்ஸ் நான் இதுதான் நான் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சிடுது அப்படின்னா, மற்றவங்களுக்கு பிரகடனப்படுத்திட்டேன் அப்படின்னா, ஸோ அந்த பக்கம் போகாது. அப்பா ஃப்ரீ, எல்லாத்தையும் நான் தெரியப்படுத்திட்டேன், இதுதான் நான். ஸோ இதை மறைச்சிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ட்டு. அப்போது ஒரு விஷயத்துலையுமே இதுதான் நான் அப்படின்ற இடத்துல நான் நின்றுட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், என்னால் அதிகமாக அதுக்கான எஃபோர்ட்டை போட்டு அதுக்காக வேஸ்டேஜ்லாம் நான் கொடுக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லாமலே போயிடும். அப்போது இதே தான் எல்லாருமே செய்யணும். நாம் ஒவ்வொருத்தருமே நான் யார் அப்படின்ற விஷயத்தை பிரகடனப்படுத்திடுங்க. நடிச்சுட்டே இருந்தோம்னா எவ்வளோ நாளைக்கு நடிச்சுட்டே இருக்க முடியும்? என்னை நான் நல்லவனாகவே எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா நல்லவன் அப்படின்றதுக்கு என்ன இலக்கணம்? தயவு செஞ்சு யாருன்னா ஒருத்தர் சொல்லுங்களேன். நல்லவன் அப்படின்றதுக்கு இலக்கணம் என்ன? உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்னேன் அந்த எபிசோடில், நல்லவன் அப்படின்ற இலக்கணம் எல்லாத்தையுமே நீங்கள் உங்களுக்கு கேட்க வேண்டிய கேள்வியை நான் என் மூலிமா உங்ககிட்ட நான் பேசுகிறேன், அதை நீங்கள் கேட்டுக்கோங்க. ஸோ இந்த இலக்கணம் எனக்கு அப்பா அம்மா இல்லை என்னுடைய குரு ஏதோ ஒரு விதத்தில் எனக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதுதான் இலக்கணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா நான் எந்த வார்த்தைகளில் கனிவான வார்த்தைகளை கொடுக்கணும், வார்த்தைகளில் நல்ல வார்த்தைகள் இருக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் பேசும்போது மற்றவருடைய மனசு புண்படாமல் பேசணும். இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்குள்ளேயுமே அவங்க எனக்கு கற்றுக் கொடுத்த விஷயம் எல்லாம் மேலோட்டமாக பார்க்கும்போது நல்லா தானே இருக்குது, கரெக்டு தானே? ஆனால் அது அந்த வார்த்தைகள் பேசும்போதோ இல்லை அந்த மாதிரியா அவங்க சொல்லி கொடுத்த மாதிரியே நான் நடந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னும் போது அதில் நான் எங்கே காணாமல் போய்டுறேனே இல்லையா? இதே தான். ஸோ அப்போ நாம் நம்மளாவே இயல்பாக இருக்கணும் அப்படின்னா நம்ம இருக்கிற இயல்பை வெளிப்படுத்துறதுக்கான ஒரு தைரியமான முயற்சி அட்லீஸ்ட் மேற்கொள்ளணும். அதாவது இப்போ நான் இது வரைக்கும் பேசிகிட்டு இருந்த வார்த்தைகள் இருக்கு இல்லையா, இது எல்லாமே இது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லலாம். அதாவது என்னுடைய சுய பரிசோதனைன்னு சொல்லலாம். இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் தாண்டி வந்த விஷயங்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போ நீ மகிழ்ச்சியாகவும் கொண்டாட்டமாகவும் இருக்கிறது தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டேன். அந்த மாதிரி மகிழ்ச்சியாகவும் கொண்டாட்டமும் இருக்கணும் அப்படின்ற முயற்சி எடுக்கிறோம் அப்படின்னும் போது தான் நிறைய பிரச்சனைகள் வருதே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்டில் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா நீங்கள் நான் பேசுனதில் உங்களுக்கு போய் ரீச் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி நான் எடுத்துக்கலாம்.
ஆனால் கமெண்ட் வரல. பார்ப்போம் எத்தனை கமெண்ட் நீங்கள் கொடுக்குறீங்கன்றதை பொறுத்து தான் என்னுடைய பேச்சுக்கான ஒரு ரிசல்ட் இருக்கும். ஏன் அப்படின்னா இதை பேசுகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணணும் அப்படின்ட்டு. ஷேர் பண்ணிட்டு வர இந்த எக்ஸ்பீரியன்ஸில் நான் கொண்டாட்டமாகவும் மன மகிழ்ச்சியாகவும் இருக்கணும்னு முடிவு பண்ண அந்த கட்டத்தில் இருந்து தான் நிறைய பிரச்சனைகள்லாம் வந்து நான் சந்திக்கவே ஆரம்பிச்சிருந்தேன். ஏன் அப்படின்னா, குழந்தையாக இருக்கும்போது, குழந்தைன்னா குழந்தை இல்லை, ஒரு சின்ன ஏஜ் ஒரு 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 10-12 வயசு இருக்கும்போது அக்கம் பக்கத்தினர்லாம் வந்து தனக்கு ஹெல்ப் வேணும், இந்த கடைக்கு போயிட்டு இது கொஞ்சம் வாங்கி கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு 100 தடவை கூட 99 தடவை போயிட்டு வந்தாச்சு. கடைசி ஒரு தடவை போகிறதுக்கு முடியல. என்னன்னா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, ஒரு தடவை போயிட்டு வந்துட்டு படிக்கலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன். அது 2 3 4 99 ஆகிடுது. இதுக்கு மேலே என்னால் என்னை கட்டுப்படுத்திக்கவே முடியலன்றதுனால வார்த்தை என்னென்னா, நான் படிக்கணும், நான் அவனை அப்புறம் போகிறேனே அப்படின்னு சொன்னோடனே, சி இந்த பையன் என்ன எவ்வளோ மோசமாக இருக்கான் அப்படின்ற மாதிரி. அப்போ அந்த 99 தடவை அவங்களுக்கு நான் செஞ்ச உதவி எங்கே போச்சு அப்படின்னா காணாமல் போச்சு. அப்போது நீங்கள் ஒரு தடவை ஒரு விஷயத்தை அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செய்யலை அப்படின்னா நீங்கள் காணாமல் போயிடுவீங்க. நீங்கள் நல்லவன் இல்லை, நீங்கள் வந்து ஒழுக்கம் கெட்டவங்க, ஸோ இந்த மாதிரியான விஷயத்துக்குள்ளே வந்துடுவீங்க. அப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க அப்படின்னா, 99 தடவை நான் செஞ்சேனே அதுக்கான கிரெடிட் எனக்கு கிடைக்காம போயிடுது அப்படின்ற அந்த வருத்தம் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் அந்த ஒரு தடவை போகாததுனால அவனுக்கு நான் வந்து அவன் எதிர்பார்த்தது மாதிரி இல்லாததுனால நான் வந்து அவனுடைய பார்வையில் நான் தவறாக போயிட்டேனே அப்படின்ற குற்ற உணர்வுக்குள்ளே போக ஆரம்பிச்சிடுறோம். ஸோ இதுதான் வந்து யதார்த்தம். அப்போது இயல்பாக இரு அப்படின்னா, இயல்புன்றது ஏன்னா நீயா இரு, நீயா இருக்கும்போது தான் உனக்கு நிறைய பிரச்சனைகள்லாம் வரும் சந்தி. அப்போ வருது பாருங்க, அந்த ஒரு விஷயந்தான் உன்னை மோல்டு பண்ணும். ஸோ உன்னை மோல்டு பண்ணி கொண்டு வந்துடுது அப்படின்னா அதுக்கப்புறமேட்டுக்க வந்து, ஆனால் நிறைய முயற்சிகள் நடக்கும் உன்னை சுற்றியே. இவன் என்ன இது நேற்று வரைக்கும் என் பேச்சை கேட்டிருந்தான், நேற்று வரைக்கும் எனக்கு அடங்கி இருந்தான், ஸோ இதெல்லாம் இல்லாமல் போயிட்டானே அப்படின்றதுனால இன்னும் சீரியஸெல்லாம் முயற்சி பண்ணுவாங்க. முயற்சி பண்ணி உன்னை தலையில் கொட்டி உன்னை உட்கார வைக்கணும் அப்படின்றத எந்த அளவுக்குலாம் முயற்சி பண்ண முடியுமோ முயற்சி பண்ணிட்டு தான் இருப்பாங்க. பை காட் கிரேஸ் தலைக்கு மேலே பாருங்களேன் எதுவுமே இல்லை. என்னை படைச்சவனே எனக்கு மேலே வந்து உக்காரிச்சிக்கல, என் தலைக்கு மேலே சுதந்திரத்தை கொடுத்துருக்கான். அப்படி இருக்கும்போது மற்றவங்களை எல்லாமே நம்ம என்ன செய்கிறோம், நம்ம தலை மேலே உக்காஞ்சி நம்ம ப்ரெஷரை அழுத்துறதுக்கான வாய்ப்பை நம்ம கொடுத்துட்ருக்கோம். நிறுத்துங்க, நிதானிங்க, இயல்பாக இருங்க. ஸோ இந்த இயல்பாக இருக்கும்போது நீங்கள் வெளிப்படுது இல்லையா, உங்ககிட்ட இந்த ஒரு மகிழ்ச்சி ஒன்று வெளிப்படுது இல்லையா, அதுதான் அழகு. இந்த அழகை எனக்கு ஒருத்தன் வந்து வெளிப்படுத்தினான். அதிகபட்சம் ஒரு அரை மணி நேரம் அவன்கிட்ட நான் பேசியிருப்பேன். என்னை உடச்சி எரிஞ்சு என் அழகு எது அப்படின்றத அழகாக சொல்லலை, அசிங்கப்படுத்தி என்னை சொன்னதுக்கு அப்புறமேட்டுக்கா வந்து யாராவது இருந்தால் ஒன்று சீப்பா அப்படின்னு வெளியே போயிடுவாங்க. நான் வெளியே போகல, நின்று யோசித்தேன், நிஜம்தானே அவன் சொன்னது உண்மை தானே அப்படின்னு சொல்லிட்டு. அவன் சொல்லிவிட்டு அவனை என் தலையில் உட்கார விடலை, போட அப்படின்னு சொல்லி தமிச்சு விட்டாங்க. அப்புறம் தான் என்னடா அது, என்னை இந்த அளவுக்கு மாற்றின ஒரு மனுஷன் அவனை தூக்கி கொண்டாடுறது கூட எனக்கு அதுக்கான வாய்ப்பை கொடுக்காமலே தள்ளி விட்டுட்டு போகிறானே, இப்படியெல்லாம் சுயநலம் இல்லாத மனிதன் இருக்கானா அப்படின்ற மாதிரி ஆயிடுத்து. அதோடைய வெளிப்பாடு தான் இப்போது நான் உங்ககிட்ட பேசியிருக்கிறதுக்கான இந்த காரணம். என்னென்னா, எனக்கு கிடைச்ச மகிழ்ச்சி அவனிடத்துல எல்லாராலையுமே போக முடியுமானா தெரியல. ஆனால் அந்த மரத்தில் இருக்கிற ஒரு நிழலில் இருக்கிற அந்த பூக்களை நுகர்ந்து பார்த்துட்ருக்க ஒரே ஒரு செடி அப்படின்னு சொல்லலாம் நான். ஸோ என் மூலிமா அட்லீஸ்ட்டு இத்தனை பேருக்கு போகுதா அப்படின்றதுல எனக்கு ஒரு சின்ன மகிழ்ச்சி. அதனால் ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே நீங்கள் பார்க்குற மனிதர்கள் எல்லாத்தையுமே நீங்கள் நம்பணும் அப்படின்ற அவசியம் இல்லை, ஆனால் எல்லாத்தையுமே அவமதிக்கணுன்ற அவசியமும் இல்லை. கொஞ்சம் நிதானிங்க, அது உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கா அப்படின்றத பாருங்கள். ஏன் அப்படின்னா, அன்பு அப்படின்றது பேசுகிறதுல மட்டும் இல்லை. இப்போ நான் உங்களுக்கு பேசிகிட்ருக்கேன் இல்லையா, நான் பேசிகிட்டு இருக்கிறதுனால நான் அன்பாக பேசிகிட்ருக்கேன், அன்பானவனா அப்படின்னா அப்படி சொல்லிட முடியாது. இந்த பேச்சுக்கள் எல்லாம் கேட்கறதுக்கு தான் நிதானம் வேணும் இல்லையா. ஸோ உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி நீங்கள் இதை கேட்குறீங்க இல்லையா, ஸோ இதில் தான் அன்பு அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் பேசுகிறதுனால அன்பு இல்லை, அதை கேட்குறதுனாலையும் அன்பு அதிகம். ஸோ அதனால் உங்களுக்குள்ளே இருக்கிற அன்பு உங்களுக்கு தெரியல, அன்புனா என்னன்றதே முதல்ல தெரியல, அப்புறம் எங்கே இந்த விஷயத்தை தான் அன்பு, அந்த விஷயம் அன்பு இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம முடிவுக்கு வர முடியாது. சரி, ஓகே. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையுமே நம்ம பார்த்துட்ருக்க எல்லா விஷயத்துலையுமே நானாக இருந்துட்டேன் அப்படின்னா ஸ்டார்டிங்கில் ரொம்பவே கஷ்டம். ஒரு கட்டத்துக்கு மேலே இவனை இதுக்கு மேலே மாற்ற முடியாது, இவன் இதுதான் போல அப்படின்னு சொல்லிட்டு உங்களை விட்டுடுவாங்க. தமிழில் சொன்னோம்னா தண்ணி தெளிச்சிடுவாங்க அப்படின்வாங்க இல்லையா, தண்ணி தெளிச்சிடுவாங்க. தண்ணி தெளிச்சிட்டாங்க அப்படின்றதுனால
நீங்கள் சம்டைம்ஸ் ஒதுக்கிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி வருத்தம் இருக்கலாம். ஆனால் யோசிச்சு பாருங்களேன், நீங்கள் உங்களை மாதிரியே ஏற்றுக்குது இல்லையா, அதுதான் அன்பு. நீங்களாக இருக்கிறத அக்செப்ட் பண்ணிக்குது இல்லையா, அதுதான் அன்பு. என்ன இதோடவே இருக்குது அப்படின்றது, நான் தான் இது அப்படின்றது நான் என்னை ஏற்றுக்கிறேன் இல்லையா, அதுதான் நான் எனக்கு கொடுக்குற அன்பு. ஸோ உங்களை நீங்கள் ஏற்றுக்கோங்க முதல்ல. மற்றவங்க ஏற்றுக்கிறதுன்றது ரெண்டாவது பட்சம். அது அவங்களுடைய அன்பின் வெளிப்பாடாக இருக்கலாம். நீ இப்படி இருக்கிறது தான் அழகாக இருக்குது அப்படின்றது வெளிப்பாடாக இருக்கலாம், ரைட். அவங்க உங்களை அப்படியே எடுத்துக்கிறது அவங்களுடைய விருப்பம், அது அவங்களுடைய பிரச்சனை, சரிங்களா? அதனால் நீங்கள் முதல்ல உங்களை நீங்களே ஏற்றுக்கோங்க. நீங்கள் யார், நீங்கள் உங்களுடைய இயல்பு என்ன அப்படின்றது பாருங்கள். ப்ரொஃபஷ்னலிசம் அப்படின்றது என்ன அப்படின்னா, நான் மருத்துவன், நான் ஒரு டாக்டர் அப்படின்றது என்னுடைய ப்ரொஃபஷ்னலிசம். இந்த டாக்டர் அப்படின்னா நான் சின்ன ஏஜ்லேருந்து பார்த்துட்டு வந்துட்டு இருந்தேன் இல்லையா, வந்துட்டு இருக்கும்போது இந்த ஒரு டாக்டருடைய அந்த மாரலிசம் இதெல்லாமே பார்த்து எனக்கு ரொம்ப ஒரு இம்பேக்ட் நல்லா க்ரியேட் ஆகிடுது. ஒரு டக்கின் பண்ணிக்கிட்டு அப்படியே ஒரு ஸ்மார்ட்டாக அப்படியே அதெல்லாம் போயிட்டு இருக்கிறது போகும்போது எனக்கு கவர்ந்தது உண்மை. ஆனால் இவங்க இப்படியே தான் இருப்பாங்களா அப்படின்ற அந்த கேள்வி எழும்போது தான் எனக்கு அந்த வாழ்க்கைக்குள்ளே வரும்போது தான் அந்த கேள்விக்கான விடை கிடைச்சது. என்ன அப்படின்னா, இப்படி தான் இருப்பாங்க அப்படின்ற அந்த விஷயத்த நமக்கு அப்ரோச் அந்த நம்மளுக்கு கொடுக்குறாங்க இல்லையா, இந்த விஷயத்துக்குள்ளே நாம் வந்துட்டோன்னே நாமளும் அதுக்கேற்ற மாதிரியே நம்ம நடிக்க வேண்டியதாக இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷ்னலாக நம்மளுடைய டக்கின் பண்ணிக்கிட்டு நான் இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற அந்த இடத்துக்குள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டு நான் மாட்டிக்கிறேன், கிட்டத்தட்ட எலிப்பொறிக்குள்ளே மாட்டிக்கிறேன். ஸோ என்னுடைய இயல்பு எல்லா இடத்துலையுமே இதே மாதிரி தான் என்ன அப்படின்னா அப்படி கிடையாது. என்னுடைய இயல்பு ஒரு சில இடத்துல நல்லா ஜாலியாக அப்படியெல்லாம் இருக்கிறது. அப்படியெல்லாம் இருக்கிறத நான் எடுத்துகிட்டு வந்து வெளிப்படுத்த ஆரம்பிச்சிட்டேன்னு வச்சுங்களேன். இந்த சோஷியல் பாண்டிங், சோஷியல் ஃபீல்டுக்குள்ளே நான் இந்த மாதிரி வெளிப்படுத்த ஆரம்பித்தேன் அப்படின்னா என்னுடைய கேரக்டரிஸ்டிக் அதில் அடி வாங்கிடும். அப்படின்றதுனால ப்ரொஃபஷனலிசம் பாதிக்கப்படும் அப்படின்ற அந்த பயத்தின் காரணமாக என்னுடைய இயல்பை நான் மறைச்சி நான் என்னுடைய நடிப்பை வெளிப்படுத்த வேண்டிய கட்டாயத்துக்குள்ளே தள்ளப்படுறேன். இதுதான் எல்லா மருத்துவர்களும் செஞ்சிட்ருக்காங்க அப்படின்றது எனக்கு ஒரு காலகட்டம் வரைக்கும் தான் எனக்கு புரிய ஆரம்பிச்சது. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போது இது இந்த ப்ரொஃபஷ்னலுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் உற்று நோக்கிற எல்லா இடத்துலையுமே சரி, நீங்கள் ரொம்ப ஸ்மார்ட்டாக அழகாக இதுதான் ப்ரொஃபஷ்னல் அப்படின்னு நினச்சிட்ருக்க அந்த ஒரு விஷயத்துக்குள்ளே அதோடைய இயல்பு அதோடைய தன்மை வேறு மாதிரி இருக்கும். ஸோ இதை ஏன் நான் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறேன் அப்படின்னா, இந்த கட்டத்தில் ஏன் வெளிப்படுத்துகிறேன் அப்படின்னா, இந்த கேள்வியை நீங்கள் உங்களுடைய ப்ரொஃபஷ்னல்லையோ இல்லை உங்களுடைய ஜாப்லையோ நீங்கள் எதில் இருக்கிறீங்களோ அதில் நீங்கள் காட்டுங்க. நான் ஒரு கணவனுக்கு மனைவியாக இருக்கேன், நான் ஒரு மனைவிக்கு கணவனாக இருக்கிறேன், இல்லை நான் ஒரு பாஸுக்கு ஒரு இடத்துல ஒரு சிஸ்டம் அனலைசராக இருக்கேன், வாட் எவர் இட் மே, எந்த ஃபீல்டில் நீங்கள் என்னவானா இருங்க. அந்த ஃபீல்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நடிக்கிறீங்களா இல்லை நீங்களாக உங்களுடைய இயல்பை வெளிப்படுத்துகிறீங்களா அப்படின்றது கேள்விக்குறி. இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, நீங்கள் நடிச்சுட்டே இருக்கீங்க அப்படின்னும் போது இயல்பாக இல்லாத போது இந்த நடிப்பு ஒரு காலகட்டத்துக்கு மேலே உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்க ஆரம்பிச்சிடுது. ஸோ இந்த மாதிரி கஷ்டத்தை நீங்கள் கொடுக்க ஆரம்பித்த உடனே நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேரம் அந்த ஃபீல்டில் வேலை செய்யணும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி அந்த நேரத்தில் நீங்கள் இவ்வளோ நேரம் நடிச்சிட்ருக்கீங்க இல்லையா, இந்த நடிப்பு உங்களுக்கு ஒரு வலியை கொடுக்கும். என்னால் என்னுடைய இயல்பில் இருக்க முடியலையேன்னு சொல்லிட்டு ஒரு மன இறுக்கத்தை கொடுக்கும். இந்த மன இறுக்கமே ஒரு காலகட்டத்துக்கு மேலே நோயாய் மாறும். ஸோ இந்த மாதிரி அந்த நோயை மாறிடுது இல்லையா, இந்த நோய் எனக்கு வெளியே வந்துட்டுருக்கு, அது உள்ளுக்குள்ளே புறையோடிட்டுருக்கு அப்படின்றதே எனக்கு தெரியாமலே போயிடுவே. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த வேலையே எனக்கு ஒரு பெரிய சுமையாக மாறிடுது. ஸோ அந்த வேலையே சுமையாக மாறிட்ட பிறகு என்னால் இதுக்கு மேலே இந்த ஃபீல்டை விட்டுட்டு வெளியவே போக முடியாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்தவங்களுக்கு யோசிச்சு பாருங்களேன். அவங்க அந்த ஃபீல்டு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு வெளியே வரும்போது டயபெட்டிக்லேருந்து பல நோய்களுக்கு அவங்க ஆளாக நேரிடும். ஸோ அப்போது என்னுடைய ஃபீல்டு எனக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும் அப்படின்னா முதல்ல என்னுடைய இயல்பை நான் வெளிப்படுத்திடணும். என்னுடைய இயல்பு இதுதான், நான் இப்படித்தான் அப்படின்றத வெளிப்படுத்திட்டீங்க அப்படின்னா உங்கள் ஃபீல்டில் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி விஷயத்தை பிடிச்சு செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் தான் அதில் பாஸ். உங்களுக்கு மேலே இருக்கிறவங்க அப்படின்றது உங்களுடைய ஒர்க்குடைய இமீடியட் ரிப்போர்ட்டராக இருக்கலாம், அது அவங்க உங்களுக்கு பாஸ் கிடையாது. அப்போ உங்கள் வேலையில் நீங்கள் பாஸாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய இயல்பை வெளிப்படுத்திடுங்க. உங்களுடைய சஃபஸ்டிகேஷன்ஸ்னு வாங்க இல்லையா, அதை விட்டு கொடுங்க. எந்த நிலைமையிலுமே நான் சொஃபஸ்டிகேட்டடாக இருக்க முடியும் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு கொண்டு வாங்க. பழக்கம், நீங்கள் எந்த அளவுக்கு இதெல்லாமே உங்கள் வாழ்க்கையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்களோ அப்போ தான் உங்களுடைய யதார்த்தம், நீங்கள் யார் அப்படின்ற உங்கள் இயல்பு வெளிப்பட ஆரம்பிக்கும். சரிங்களா? சரி,
இந்த நிறைய நம்ம பேசிட்டு வரோம். ஸோ இந்த இந்த இன்னும் ஒரு அடுத்த எபிசோட்லேருந்து நான் உங்களுக்கான அந்த சொல்யூஷன் இப்போ இந்த காலகட்டத்தில் எந்த மாதிரியான மேஜரான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றத பார்த்து அதுக்கான சொல்யூஷனும் நான் கொடுக்க ஆரம்பிக்கிறேன். ஏன்னா இதுக்கு மேலே வந்து பேசிக்கிட்டே தான் இருக்கிற எங்களுக்கு ஏதாவது சொல்யூஷன்ஸ் கொடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறது எனக்கு நல்லாவே கேட்குது. ஸோ அடுத்த எபிசோட்ஸில் உங்களுடைய இப்போ டே டு டே லைஃப்பில் இப்போ இந்த காலகட்டத்தில் தேவையான அதாவது என்ன பிரச்சனைகள் இருக்குது அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் என்னன்றது பார்ப்போம். ஸோ நன்றி, வணக்கம். அடுத்த எபிசோட்ஸில் இன்னும் எலாபரேட்டாக என்ன வகையான பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன்ஸ் இருக்குது அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம். ஸோ இந்த எபிசோட்ஸ் இதுக்கு முன்னாடி இருக்கிற எபிசோட்ஸ் வரைக்கும் நீங்கள் எல்லாத்தையுமே கவனிச்சுட்டு வரீங்க, கவனிச்சுட்டு வரீங்க. இது எல்லாமே இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் பண்ணலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கையில் வந்து பெருசாக உங்களுக்கு மாற்றம் வராது. வாழ்க்கையில் எப்பயுமே நம்மளுக்கு மாற்றம் வேணும் அப்படின்னா நான் கற்றுக்கிட்ட விஷயத்த கடைபிடிக்கணும். ஸோ அப்போ இது வரைக்கும் நீங்கள் கற்றுக்கிட்டது, அதாவது ஏதோ ஒரு மனுஷன் எங்கேருந்தோ ஒருத்தன் பேசிகிட்டு இருக்கான் இல்லையா, அந்த விஷயம் ஏதோ ஒரு இடத்துல உண்மை அப்படின்ற மாதிரி தெரிய ஆரம்பிச்சிது அப்படின்னா லைட்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ண பாருங்கள். இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது நிச்சயமாக பிரச்சனை வரும். நான் சொல்கிற விஷயம் எல்லாமே சொல்யூஷனாக இருக்கலாம், ஆனால் அது சொல்யூஷன் தான். சொல்யூஷனுக்கு முன்னாடி ஒரு சின்ன வைப்ரேஷன்ஸ் நிச்சயமாக இருக்கும். இந்த வைப்ரேஷன்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்றது வேணால் முடிஞ்சால் கமெண்ட்டில் கொடுங்க. ஏன்னா நிறைய மக்களை வச்சுட்டு அந்த மாதிரியெல்லாம் பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதனால் நீங்கள் வந்து கமெண்ட்டில் கொடுங்க, நம்ம கமெண்ட்டில் முடிஞ்சால் பேசுவோம். ஸோ மருத்துவம் சார்ந்த சில குறிப்புகள் எல்லாம் வரும் எபிசோட்ஸில் நான் சொல்கிறேன். ஸோ நான் மீண்டும் சொல்கிறேன், கொடுத்த விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் யதார்த்தமாக நீங்கள் உங்களை கவனிங்க, யதார்த்தமாக இருக்கிறதுக்கான முயற்சியை மேற்கொள்ளுங்க. ஸோ யதார்த்தமாக இருக்கிறதுனால வர பிரச்சனைகளை கொஞ்சம் கவனிங்க. ஸோ இதெல்லாமே நீங்கள் கவனிக்க ஆரம்பித்து யதார்த்தமாக மாற ஆரம்பித்து இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னாலே இதுக்கு எத்தனை நாள் எடுக்கும்ன்றது தெரியாது. அதனால் நீங்கள் எதையுமே வந்து நாளைக்கு அப்படின்ற மாதிரி தள்ளி போடாதீங்க. எது செய்கிறதா இருந்தாலும் இன்று, அதுவும் இப்போது அப்படின்ற மனநிலை கொண்டு வாங்க, ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது எல்லாத்தையுமே ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு வைப்ரேட், அதாவது இதை தடுக்கிறதுக்கான வைப்ரேட்லாம் வருது இல்லையா, அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் வரும் எபிசோட்ஸில் பார்ப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும்.